குறட்டி என்ற பெயர் கேட்டால் மஞ்சளாறு காட்டில் சிறுத்தைகளும் புலிகளும் கூட பயப்படும். 20 அடிக்கும் நீளமாக மரங்களின் கிளைகளில் படர்ந்து இருக்கும் தனது அழகிய உடம்பும் கரும்புள்ளிகளும் அதற்கு பெருமையாக இருந்தது. கரும்பழுப்பு பழுப்பு என்று பல நிறங்களில் மலைப்பாம்புகள் இருக்குமே தவிர இப்படி லட்சணமான கரும்புள்ளிகளுடன் பார்ப்பது ரொம்பவும் அரிது. மலைப்பாம்புகள் பொதுவாக பறவைகள் முயல் போன்ற சிறிய பிராணிகளை பிடித்து உண்ணும். சில சமயம் மான் போன்ற சற்று பெரிய விலங்குகளை கூட தாக்கும். ஆனால் குறட்டி சற்று வித்தியாசமானது. காட்டெருமைக்கன்று சிறுத்தை போன்றவற்றை கூட தனது குறட்டிப்பிடியில நொறுக்கி எடுத்துவிடும். அதனால் அதற்கு குறட்டி என்று பெயர் வழங்கி வந்தது. குறட்டி தனது தலையை ஒரு கிளையின் மீது வைத்தபடி ஆற்றங்கரையையே பார்த்து கொண்டு இருந்தது. மிரண்டு மிரண்டு ஆற்றங்கரையில் வரும் மிளா மான்குட்டி அதன் கண்ணில் பட்டது. நீண்டு கிடந்த தனது உடலை வேகமாக தன்னை நோக்கி இழுத்தது. அநேகமாக அந்த மான்குட்டி மிகவும் குறுகலாக ஓடும் அந்த ஆற்றை கடந்து வரலாம். அப்படி கடந்து வந்தால் குறட்டி இருக்கும் வழியாகத்தான் வரவேண்டும். அந்த மிளா மான் ஆற்றில் இறங்கியது. குறட்டியில் வாயில் நீர் சுரந்தது. மீதமுள்ள குறட்டி தனது உடலை கிளையில் சுற்றி தனது தலையை மட்டும் தொங்க வைத்தபடி அசையாமல் இருந்தது. பார்வை மட்டும் ஆற்றில் இறங்கிய மான் மீது இருந்தது. ஆற்றில் மான் நீந்தியது. இதே மரத்திலிருந்துதான் குறட்டி ஒரு நாள் ஒரு சிறுத்தையை மடக்கி பிடித்தது. ரப்பர் போன்ற தனது உடம்பை கயிறு போல் பாவித்து இறுக்கிய வேகத்தில் சிறுத்தையின் எலும்புகள் மடமடவென்று முறிந்தன. மான் கரையேறி விட்டது. குறட்டி அசையாமல் இருந்தது. அந்த மரத்திற்கு அருகாமையில வந்த பாதையில் சுற்றி பார்த்தபடி நடந்து வந்தது அந்த மான். சொல்லி வைத்தது போல் அந்த மரத்தடியில் வந்து நின்றது. குறட்டி மான்குட்டியில் கழுத்தில் மாலையாய் விழுந்தது. அம்மா என்று கதறியது மான்குட்டி. எதிர்பாராத தாக்குதலால் நிலைகுலைந்து போனது. அப்படி இப்படி கூட அசையாமல் நின்றது. குறட்டிக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. குறட்டி அதன் முகத்தை பார்த்தது பாவமாக இருந்தது. அதற்குள் குறட்டி ரப்பர் போன்ற நீண்ட தனது உடலால் மானை சுற்றியது. மான் தேம்பி அழுதது. அதன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. குறட்டி இப்படி திடீர் தாக்குதல் நடத்தும் போது எந்த ஒரு மிருகமும் இதனிடம் தப்பிக்க போராட்டம் நடத்துமே தவிர இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் செய்யாது. ஆமாம், ஏன் அழுகிறாய் என்றது குறட்டி. மான் தனது அழுகையை நிறுத்திவிட்டு உறுதியான குரலில் சொன்னது. இப்போது சாவு என்பது நிச்சயமாகி விட்டது. சாகும் முன்னர் அம்மாவின் உயிரை காப்பாற்றிய பெருமையாவது என்னைச் சேரும். நீங்கள் மனது வைத்தால் எனக்கு உதவலாம் என்றது. நான் எப்படி உதவ முடியும் என்றது. மொட்டச்சி அம்மன் பாறைக்குச் சென்று நாவல் பழங்களை எடுத்து என் அம்மாவிற்கு கொடுத்துவிட்டு மீண்டும் இங்கு வந்து சேருகிறேன். பின்னர் உன் இஷ்டப்படி என்னை கொன்று சாப்பிடு என்றது மான். நீ மீண்டும் என்னிடம் திரும்பி வருவாய் என்பதற்கு என்ன உத்திரவாதம்? நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ என் கூடவே வா. நாவல் பழங்களை என் தாயிடம் சேர்த்ததும் நீ என்னை கொன்று சாப்பிடு. உன்னை விட்டால் என்னால் பிடிக்க முடியாது. உன் வேகம் என்ன என் வேகம் என்ன என்றது குறட்டி. என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீ என்ன சொல்கிறாயே அதற்கு நான் கட்டுப்படுகிறேன். நான் உன் உடலை சுற்றியபடியே இருப்பேன். என்னை சுமந்தபடியே செல்ல வேண்டும் என்று சொன்னது குறட்டி. அது அதற்கு ஒத்துக்கொண்டது. குறட்டியை சுமந்தபடியே சென்றது மான். மொட்டச்சி அம்மன் பாறைக்குச் சென்றது. நாவல் பழங்களை சேகரித்து கொண்டது. மலைப்பாம்பு தன் உடலை சுற்றியிருக்க உற்சாகத்துடன் நடந்தது. தனது அம்மாவுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்கு சந்தோஷமாக இருந்தது. மான் தன் இருப்பிடத்திற்கு அருகாமையில் வந்தது. தன் இருப்பிடத்தையும் படுத்து கிடக்கும் அம்மாவையும் காட்டியது. குறட்டி அதன் உடம்பிலிருந்து மெல்ல இறங்கியது. நாவல் பழங்களை கொடுத்துவிட்டு தப்பிக்கலாம் என்று நினைத்தாள். அப்புறம் நோய் வாய்ப்பட்டிருக்கும் உனது அம்மா எனக்கு உணவாக நேரிடும் என்றது குறட்டி. நீ செய்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். என் வார்த்தையை மீறமாட்டேன் என்று சொல்லிவிட்டு துள்ளி ஓடியது மான்குட்டி. குறட்டி மெல்ல ஊர்ந்து மரங்களின் ஊடே மறைந்து கொண்டது. அங்கு அதற்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு 15-20 மான்கள் உடல் நலம் விசாரித்தபடி இருந்தன. அதில் 2-3 மான்கள் ஒன்று சேர்ந்தால் கூட அவற்றின் கொம்புகளால் தனது தலையை குத்திக் கிழித்து விட முடியும். இப்படித்தான் சென்ற வாரம் ஒரு மலைப்பாம்பை 2 பெரிய மிளா மான்கள் கொம்பினால் நசுக்கி எடுத்துவிட்டன. அந்த மாலை பாம்பு அங்கேயே உயிரை விட்டது. பயம் என்றால் என்னவென்று தெரியாத குறட்டிக்கு கூட கொஞ்சம் நடுக்கமாக இருந்தது. கையில் கிடைத்ததை விட்டுவிட்டோமோ என்று கூட ஆதங்கமாக இருந்தது. எதற்கும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. குறட்டி பெரிய தனது உடலை வளைத்து நெளிந்தபடி மறைவிடம் நோக்கி நகர ஏதோ அரவம் கேட்டது. அதே மான்குட்டி தனியாக வந்தது. என் கடமை முடிந்தது. எனது வார்த்தையை நான் காப்பாற்றி விட்டேன். உனக்கு எனது நன்றி என்று சொன்னவாறு குறட்டியின் முன்னால் வந்து நின்றது மான்குட்டி. குறட்டியின் முரட்டுத் தோலையும் மீறி அதன் உடல் புல்லரித்தது. என்னை பற்றியா சொன்னாய் என்றது குறட்டி. இல்லை, எனக்கு உதவி செய்த உன்னை காட்டிக் கொடுக்க மாட்டேன். உன்னை கொன்று தின்னப் போகும் நான் எப்படி உனக்கு உதவியவன் ஆவேன்? நீ சொன்னது சரிதான். ஆனால் நீ உதவாவிட்டால் என் அம்மாவை காப்பாற்ற முடியாது போயிருக்கும். பெற்றோருக்காக தனது உயிரை தருவதை விட பெருமை தரக்கூடிய விஷயம் உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும்?
குறட்டி தனது தலையை மெல்ல உயர்த்தி மான்குட்டியின் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தது. தாய்க்காக தனது உயிரை தரத்துணிந்த உன்னை வணங்கினாலே எனக்கு பெருமை என்று சொல்லியபடி குறட்டி அதனை உயிரோடு விட்டுச் சென்றது. மான்குட்டி குறட்டியை ஆச்சரியமாக பார்த்தது. மரக்கிளைகளில் தவழ அதன் உடம்பின் கரும்புள்ளிகள் வைரமாக மின்னின. முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை வேடிக்கையான அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். மற்றவர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கு எதிராக செய்வதே அவன் வழக்கமாக இருந்தது. மற்றவர்கள் தாடையில் தாடி வைத்திருப்பதை பார்த்தான் அவன். உடனே அவன் தன் புருவத்தில் தாடி வளர்க்கத் தொடங்கினான். அதுவும் நீண்டு வளர்ந்து கழுத்து வரை தொங்கியது. குளிர்காலத்தில் சட்டையே இல்லாமல் உலாவுவான். கோடை காலத்தில் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல சட்டைகளை அணிந்து கொள்வான். காலில் அணிய வேண்டிய உடைகளை உடம்புக்கு அணிந்து கொள்வான். உடம்புக்கு அணியும் உடைகளை காலுக்கு அணிந்து கொள்வான். முன்புறம் அணிய வேண்டியதை பின்புறமாக அணிந்து கொள்வான். பின்புறம் அணிய வேண்டியதை முன்புறம் அணிந்து கொள்வான். எப்பொழுதும் பின்பக்கமாக நடப்பானே தவிர முன்பக்கமாக நடக்க மாட்டான். இரவு முழுவதும் விழித்து இருப்பான். பகல் முழுவதும் தூங்குவான். அவனுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள். தன் மகளுக்கு திருமணம் செய்ய நினைத்தான் அவன். அமைச்சர்கள் 5 பேரையும் அரசவைக்கு வரவழைத்தான். இளவரசிக்கு திருமணம் செய்ய எண்ணி உள்ளேன். மற்ற அரசர்கள் விரும்புவதைப் போல எனக்கு மருமகனாக வீரன் வேண்டாம். அறிவுள்ளவன் வேண்டாம். நல்ல பண்புள்ளவன் வேண்டாம். அழகானவனும் வேண்டாம் என்றான் அரசன். இதை கேட்ட அமைச்சர்கள் திகைப்பு அடைந்தனர். இளவரசியார்க்கு யார் கணவனாக வரவேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் ஓர் அமைச்சர். சோம்பேறியான ஒருவன் தான் எனக்கு மருமகனாக வரவேண்டும். மிக பெரிய சோம்பேறியை தேடும் வேலையை உங்களிடம் ஒப்படைக்கப் போகிறேன். அதற்காகத்தான் உங்களை வரவழைத்தேன் என்றான் அரசன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அரசே என்று கேட்டார் இன்னொரு அமைச்சர். உங்க ஒவ்வொருவருக்கும் ஓராண்டு தவணை தருகிறேன். நீங்கள் பல நாடுகளுக்கும் சென்று சிறந்த சோம்பேறியை கண்டுபிடிக்க வேண்டும். தேவையான பணத்தை கருவூலத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றான் அரசன். 5 அமைச்சர்களும் அரசனிடம் விடைபெற்று புறப்பட்டார்கள். 5வரும் வெவ்வேறு திரைகளில் பிரிந்தார்கள். ஓராண்டு கழிந்தது. 5 அமைச்சர்களும் நாடு திரும்பினார்கள். அவர்களை வரவேற்றான் அரசன். முதலாம் அமைச்சனை பார்த்து அனுபவங்களை சொல்லும். எனக்கு மருமகனாகும் சோம்பேறியை எங்கே கண்டுபிடித்தீர் சொல்லும் என்று ஆர்வத்துடன் கேட்டான் அவன். அரசே, நான் பல நாடுகளுக்குச் சென்றேன். எத்தனையோ விந்தையான அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டன. இருந்தும் சோம்பேறிகளை தேடி அலைந்தேன். எத்தனையோ சோம்பேறிகளை சந்தித்தேன். யாருமே நம் இளவரசியார்க்கு பொருத்தமானவராக தெரியவில்லை. பெரிய சோம்பேறியை சந்திக்கும் பேறு பெற்றேன் என்றான் அமைச்சன். அவன் என்ன செய்தான் என்று கேட்டான் அரசன். அந்தச் சோம்பேறியை வழியில் சந்தித்தேன் அரசே. அவனுடைய ஒரு கால் சேற்றிலும் மற்றொரு கால் சாலையிலும் இருந்தது. அப்படியே நின்று கொண்டிருந்தான். நான் அவனை பார்த்து ஏன் இப்படி நிற்கிறாய் என்று கேட்டேன். 2 மாதமாக நான் இப்படித்தான் நின்று கொண்டிருக்கிறேன். சேற்றில் உள்ள காலை எடுக்க எனக்கு சோம்பலாக உள்ளது என்று பதில் தந்தான் அவன் என்றான் அமைச்சன். இளவரசிக்கு பொருத்தமான பெரிய சோம்பேறி தான் அவன் என்று மகிழ்ச்சியாகச் சொன்னான் அரசன். குறுக்கிட்ட 2ஆம் அமைச்சன் அரசே, நானும் ஒரு சோம்பேறியை பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன் என்றான். உன் அனுபவங்களைச் சொல் என்றான் அரசன். அரசே, உங்கள் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக பல மலைகளையும் ஆறுகளையும் கடந்து சென்றேன். ஓர் ஊரில் மிக பெரிய சோம்பேறியை கண்டேன். அவனுக்கு மிக நீண்ட தாடி இருந்தது. அந்த தாடி ஊர் முழுவதும் பரவிக் கிடந்தது. பார்ப்பதற்கு மேகக்கூட்டம் போல இருந்தது. 2 மீசைகளும் நீண்டு இருந்தன. ஒரு மீசையில் குருவி ஒன்று கூடு கட்டி இருந்தது. இன்னொரு மீசையில் எறும்பு புற்று வளர்ந்து இருந்தது. நான் அவனை பார்த்து எதற்காக இவ்வளவு நீண்ட தாடியும் மீசையும் வளர்த்து இருக்கிறாய் என்று கேட்டேன். சோம்பேறியான அவன் எனக்கு எந்த பதிலும் தரவில்லை. அவன் அருகில் முக சவரம் செய்யும் கத்தி துருப்பிடித்து கிடந்தது. அங்கிருந்தவர்கள் அவன் முக சவரம் செய்து 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது என்றார்கள். நல்ல சோம்பேறிதான் என்ற அரசன் அவன் தாடி மீசையைச் சொரிந்து கொள்கிறானா அல்லது அதற்கும் சோம்பலா என்று கேட்டான். அவன் சில சமயங்களில் தாடி மீசையைச் சொரிந்து கொள்கிறான். அது மட்டும் அல்ல, தன் மீசையில் அமர வரும் காக்கைகளை விரட்டுவதற்காக கூழாங்கற்களை அவற்றின் மேல் எறிகிறான் என்றான். 3ஆம் அமைச்சனை பார்த்து நீ பார்த்து வந்த சோம்பேறியைப் பற்றிச் சொல் என்று கேட்டான் அரசன். அரசே, நானும் பல நாடுகளுக்குச் சென்றேன். ஓர் ஊரில் சோம்பேறி ஒருவனை கண்டேன். உங்களுக்கு மருமகனாக மிகவும் பொருத்தம் உடையவன். சோம்பல் காரணமாக கடந்த 20 ஆண்டுகளாக அவன் வீட்டை விட்டு வெளியே சென்றது இல்லை. நாட்காலியில் அமர்ந்து இருந்தபடியே எல்லோருக்கும் அவன் அறிவுரை வழங்குவான். நான் சென்றிருந்த சமயம் அவன் வீட்டில் தீப்பிடித்துக் கொண்டது. அவன் உடையிலும் தீப்பிடித்துக் கொண்டது. இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை அவன். வெளியே இருந்தவர்கள் எல்லோரும் கத்தினார்கள். எந்த பயனும் இல்லை. வீட்டிற்குள் நுழைந்த சிலர் அவனை அப்படியே வெளியே தூக்கி வந்து காப்பாற்றினார்கள் என்றான். உண்மையிலேயே இவன் பெரிய சோம்பேறிதான் என்ற அரசன் 4ஆம் அமைச்சனை பார்த்தான். அரசே, நான் காடு மலைகளில் அலைந்தேன்.
முட்புதர்களில் சிக்கி என் உடைகள் கிழிந்துவிட்டன. அதுவும் நல்லதற்குத்தான். அதனால்தான் அந்தச் சோம்பேறியை காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்றான் அவன். அவன் என்ன செய்தான் என்று பரபரப்புடன் கேட்டான் அரசன். அரசே, அவன் தன் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் 15 ஆண்டுகளாக படுத்திருக்கிறான். தன் வாயிற்கு அருகே காரட் முள்ளங்கி ஏதேனும் முளையாதா என்று காத்துக் கொண்டிருக்கிறான். அவன் நெற்றியில் உள்ள சுருக்கத்தில் 2 முள்ளங்கிச் செடிகள் முளைத்துள்ளன. அதை பிடுங்கிப் போடக்கூட அவன் தன் கை விரல்களை பயன்படுத்தவில்லை. மரத்திலிருந்து அவன் வாயிற்கு நேராக ஏதேனும் பழங்கள் விழுந்தால் உண்பான். பக்கத்தில் விழுந்தால் அதை எடுத்து உண்ண மாட்டான் என்றான் அவன். அந்த வாழ்க்கை அவனுக்கு பிடித்து இருக்கிறதா என்று கேட்டான் அரசன். அவனிடம் நீண்ட நேரம் பேசினேன். அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினான். தன் மூக்கிலோ அல்லது வாயிலோ பழ மரம் முளைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பழத்திற்காக நான் வாயைத் திறந்து கொண்டு படுத்திருக்க வேண்டாமே என்றான் அவன் என்று விளக்கமாகச் சொன்னான் அமைச்சன். நான் கேட்டதிலேயே அற்புதமான சோம்பேறி இவன். என் மகளுக்கு ஏற்றவன் என்ற அரசன் 5ஆம் அமைச்சனை பார்த்தான். உடனே அந்த அமைச்சன், அரசே, நான் பார்த்த சோம்பேறியைப் பற்றிச் சொன்னால் உங்கள் கருத்தை மாற்றிக் கொள்வீர்கள். இவனுடைய சோம்பேறித்தனத்திற்கு மற்ற 4வரும் கால் தூசி பெறமாட்டார்கள் என்றான். நீ பார்த்த சோம்பேறியைப் பற்றிச் சொல் என்றான் அரசன். அரசே, சோம்பேறியை தேடும் முயற்சியில் நான் பலமுறை உயிர் பிழைத்தேன். ஒரு நாட்டை அடைந்தேன். உலக மகா சோம்பேறி ஒருவனைக் கண்டேன் என்றான் அவன். ஆர்வத்தை அடக்க முடியாத அரசன் அவன் என்ன செய்தான் என்று பரபரப்புடன் கேட்டான். சிலர் அவன் உயிரோடு இருப்பதாகச் சொன்னார்கள். சிலர் அவன் இறந்து விட்டதாகச் சொன்னார்கள். சிலர் அவனை துறவி என்றார்கள். சிலர் அவனைப் பற்றி கருத்து சொல்ல மறுத்தார்கள். நானே சென்று அவனை நேரில் பார்த்தேன். அவனைச் சுற்றிலும் புற்று வளர்ந்து இருந்தது. 70 ஆண்டுகளாக அவன் சிறிதுகூட அசையவில்லை. யார் பேச்சையும் கேட்க விரும்பாத அவன் காதுகளில் மெழுகை அடைத்துக் கொண்டான். பேச வேண்டி வரும் என்பதால் தன் நாக்கை ஒரு பாறாங்கல்லில் கட்டி இருந்தான். எதையும் அவன் சாப்பிடுவது இல்லை. காற்றை மட்டும் சுவாசித்துக் கொண்டு உயிர் வாழ்கிறான். யாராவது உணவை கொண்டு வந்தால்கூட அதை கையில் வாங்க அவனுக்குச் சோம்பல். 10 ஆண்டுகளுக்கு முன் அவன் தன் உதடுகளைச் சிறிது அசைத்தானாம். அதனால்தான் அவன் உயிரோடு இருப்பது மற்றவர்க்குத் தெரிந்ததாம் என்று நடந்ததைச் சொன்னான் அந்த அமைச்சன். வியப்பு அடைந்த அரசன், இப்படி ஒரு சோம்பேறியா? அவனே என் மருமகன். அவனுக்கும் இளவரசிக்கும் விரைவில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். ஒரு நல்ல நாளில் அந்தச் சோம்பேறிக்கும் இளவரசிக்கும் திருமணம் நடந்தது. ஏழை விறகுவெட்டி ஒருவன் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 7 மகன்கள் இருந்தனர். அவன் எவ்வளவோ கடுமையாக உழைத்தும் அவர்கள் பல நாட்கள் பட்டினி கிடந்தார்கள். ஒரு நாள் இரவு அவனுடைய மகன்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர். மனைவி அவனிடம், நாம் எவ்வளவு காலம் துன்பப்படுவது? வயிறார உண்டு எத்தனை நாட்கள் ஆகிறது? நம் மகன்களை காட்டில் விட்டுவிட்டு வந்து விடுங்கள். இருப்பதைக் கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றாள். நீ சொன்னபடியே செய்கிறேன். நாளை அவர்களுக்கு உணவு சமைத்து வை என்றான் அவன். கடைசி மகனான குள்ளன் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். விடிகாலையில் எல்லோருக்கும் முன் எழுந்தான் அவன். ஆற்றங்கரைக்குச் சென்று அங்கிருந்த சிறு சிறு கூழாங்கற்களை எடுத்தான். சட்டைப்பை நிறைய அவற்றை போட்டுக்கொண்டான். வீடு திரும்பினான் அவன். தாயும் தந்தையும் அண்ணன்களும் அவனுக்காக காத்திருந்தனர். ஏன் இவ்வளவு நேரம்? அம்மாவிடம் உன் பங்கு அடையை வாங்கிக்கொள். காட்டில் சாப்பிடலாம். இன்று நாம் எல்லோரும் விறகு வெட்டச் செல்கிறோம் என்றான் விறகுவெட்டி. எல்லோரும் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார்கள். கடைசியாகச் சென்றான் குள்ளன். தன் பையிலிருந்த கூழாங்கல்லை வழி எங்கும் போட்டுக்கொண்டே வந்தான். நீண்ட தூரம் நடந்து காட்டின் நடுப்பகுதிக்கு வந்தார்கள். இனி என்ன முயன்றாலும் தன் மகன்களால் வீட்டை அடைய முடியாது. அவர்களை ஏமாற்றி விட்டு புறப்பட வேண்டும் என்று நினைத்தான் அவன். நீங்கள் விளையாடிக் கொண்டிருங்கள். நான் சிறிது தூரம் சென்று நல்ல மரமாக பார்த்து வெட்டுகிறேன். இருட்டியதும் வீட்டிற்கு புறப்படலாம் என்றான் அவன். அவர்களும் மகிழ்ச்சியாக விளையாடத் தொடங்கினார்கள். அருகில் இருந்த மரத்தில் ஒரு கட்டையை தொங்க விட்டான் அவன். காற்று அடிக்கும் போதெல்லாம் மரத்தில் அது மோதியது. விறகு வெட்டுவது போல ஓசை கேட்டது. மகன்களுக்குத் தெரியாமல் வீடு வந்து சேர்ந்தான் அவன். அவர்கள் நீண்ட நேரம் விளையாடிக் கொண்டு இருந்தார்கள். இருட்டத் தொடங்கியது. தந்தையை அழைத்துக் கொண்டு வீட்டிற்குச் செல்வோம் என்றான் மூத்தவன். எல்லோரும் விறகு வெட்டும் ஓசை கேட்ட இடத்திற்கு வந்தனர். ஐயோ, அப்பாவை காணோமே. இந்த காட்டிலிருந்து எப்படி வீட்டுக்குச் செல்வது? கொடிய விலங்குகள் நம்மை கொன்று விடுமே. என்ன செய்வது என்று அலறினான் இரண்டாமவன். கவலைப்படாதீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் நிலவு வெளிச்சம் தெரியும். அதன் பிறகு நான் வழி காட்டுகிறேன். நாம் அனைவரும் வீட்டை அடையலாம் என்று ஆறுதல் சொன்னான் குள்ளன். நிலவு வெளிச்சம் பட்ட பகல் போல காய்ந்தது. வழி எங்கும் போட்டு வந்த கூழாங்கல்லை அடையாளமாக கொண்டு நடந்தான் குள்ளன். எல்லோரும் பின்தொடர்ந்தார்கள். வீட்டில் தன் மனைவியிடம், நம் குழந்தைகள் காட்டில் எப்படி தவிப்பார்களோ என்றான் அவன். எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? நம் கண் எதிரில் ஏன் அவர்கள் துன்பப்பட வேண்டும்? அதனால் தான் அவர்களை காட்டில் விட்டுவிட்டு வரச் சொன்னேன்.
அவர்கள் எங்காவது நலமாக இருக்கட்டும், நான் உணவு சமைக்கிறேன். இருவரும் சாப்பிடலாம் என்றாள் அவள். நள்ளிரவு நேரம், இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். கதவு தட்டும் ஓசை கேட்டது. இந்த நேரத்தில் யார்? கதவைத் திற என்றான் அவன். கதவைத் திறந்தாள் அவள். தன் மகன்களைக் கண்ட அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. சமைத்து வைத்திருந்த உணவை அவர்களுக்கு பரிமாறினாள். சாப்பாடு முடிந்தது. நடந்து வந்த களைப்பால் அவர்கள் தூங்கத் தொடங்கினார்கள். விறகு வெட்டிக்கும் அவன் மனைவிக்கும் சாப்பிட உணவில்லை. நம் மகன்கள் வந்து விட்டார்களே, இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டான் அவன். நிலவு வெளிச்சத்தில் வழி கண்டுபிடித்து வந்து விட்டார்கள். அமாவாசையன்று மீண்டும் அவர்களை அழைத்துச் செல்லுங்கள். இன்னும் அதிக தூரம் சென்று விட்டுவிட்டு வாருங்கள். அவர்களால் திரும்ப முடியாது என்றாள் அவள். அமாவாசை வந்தது. விடிகாலையில் தன் மகன்களை எழுப்பினாள் அவள். காட்டிற்கு விறகு வெட்டச் செல்லும் அப்பாவுடன் நீங்களும் செல்லுங்கள். மதிய உணவிற்காக ஆளுக்கு 2 அடை சுட்டு வைத்து இருக்கிறேன் என்றாள் அவள். குள்ளனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது புரிந்தது. கூழாங்கல்லை பொறுக்கி வர நேரமில்லை. என்ன செய்வது என்று குழம்பினான் அவன். நேரமாகி விட்டது. புறப்படுங்கள் என்று அவசரப்படுத்தினான் விறகுவெட்டி. அவர்களுடன் கடைசியாகச் சென்றான் குள்ளன். தன் கையிலிருந்த அடையை சிறு சிறு துண்டுகள் ஆக்கினான். வழி எங்கும் அதை போட்டுக்கொண்டே வந்தான். அவன் போட்டு வந்த அடைகளை குருவிகளும் எறும்புகளும் சாப்பிட்டு விட்டன. விறகுவெட்டி அவர்களை வழக்கம் போல விளையாடச் சொன்னான். கட்டையை தொங்க விட்டுவிட்டு வீடு வந்து சேர்ந்தான். இருட்டத் தொடங்கியது. எல்லோரும் தந்தையை காணாது திகைத்தனர். நான் வழி காட்டுகிறேன், கவலைப்படாதீர்கள் என்றான் குள்ளன். வழி தெரியாமல் அவன் அங்கும் இங்கும் அலைந்தான். பக்கத்தில் இருந்த பெரிய மரத்தின் மேல் ஏறினான். தொலைவில் விளக்கு வெளிச்சம் தெரிவதை பார்த்தான். கீழே இறங்கிய அவன், அண்ணன்களே, சிறிது தொலைவில் வெளிச்சம் தெரிகிறது. கண்டிப்பாக அங்கே வீடு இருக்க வேண்டும். நாம் அங்கே சென்று இன்றிரவு தங்குவோம் என்றான். எல்லோரும் வெளிச்சம் வந்த இடத்தை நோக்கி நடந்தார்கள். அவர்கள் கண்களுக்கு பெரிய வீடு தெரிந்தது. அது ஒரு அரக்கனின் வீடு. அரக்கனும் அவனுடைய 7 மகன்களும் வெளியே சென்றிருந்தார்கள். அரக்கனின் தாய் மட்டும் அப்பொழுது வீட்டில் இருந்தாள். குள்ளன் கதவை தட்டினான். அரக்கி கதவை திறந்தாள். 7 சிறுவர்களை பார்த்ததும் அவள் நாக்கில் எச்சில் ஊறியது. பாட்டி, இந்த காட்டில் நாங்கள் வழி தவறி விட்டோம். இன்றிரவு மட்டும் இங்கே தங்கிச் செல்கிறோம் என்றான் குள்ளன். இங்கே நீங்கள் மகிழ்ச்சியாகத் தங்கலாம். இன்னும் சிறிது நேரத்தில் என் மகனும் 7 பேரனும் வந்து விடுவார்கள். உங்களை பார்த்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் களைப்பாக இருக்கிறீர்கள். அந்த அறை என் பேரன்கள் தூங்கும் அறை. அங்கே சென்று நிம்மதியாக தூங்குங்கள் என்று இனிமையாக பேசினாள் கிழவி. அவர்களும் அந்த அறையில் சென்று படுத்தார்கள். சிறிது நேரத்தில் அரக்கனும் 7 மகன்களும் அங்கே வந்தனர். 7 பேரன்களின் தலையிலும் கிரீடத்தை அணிவித்தாள் அவள். நீங்கள் சென்று அவர்கள் பக்கத்தில் படுத்து தூங்குங்கள் என்றாள். அவர்களும் சென்று சிறுவர் பக்கத்தில் படுத்தனர். தன் மகனை பார்த்து கிழவி, இன்று நமக்கு நல்ல வேட்டை. 7 சிறுவர்கள் வழி தவறி இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை ஏமாற்றி நம் பேரன்கள் தங்கும் அறையில் தூங்க வைத்திருக்கிறேன். பெரிய அண்டாவில் கறி குழம்பு வைக்கிறேன். குழம்பு கொதி வந்ததும் நீ அந்த 7 பேரையும் தூக்கி வந்து அதில் போடு. அவர்கள் நன்றாக வெந்ததும் நாம் வயிறார உண்போம். மீதி உள்ளதை பொழுது விடிந்ததும் பேரன்கள் சாப்பிடட்டும் என்றாள். அம்மா, எனக்கு பசி உயிர் போகிறது. சீக்கிரம் அண்டாவை அடுப்பில் வை. அந்த அறையில் என் மகன்களும் படுத்திருக்கிறார்களே. இருட்டில் எப்படி அந்தச் சிறுவர்களை மட்டும் தூக்கி வருவது? விழித்து கொண்டால் தப்பி விடுவார்களே என்று கேட்டான் அரக்கன். நீ எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காகத்தான் என் பேரன்களின் தலையில் மட்டும் கிரீடம் அணிந்து உள்ளேன் என்றாள் அவள். குள்ளனுக்கு திடீரென்று விழிப்பு வந்தது. கிழவியின் 7 பேரன்களும் தலையில் கிரீடத்துடன் படுத்திருப்பது அவனுக்கு தெரிந்தது. ஏன் இவர்கள் கிரீடத்துடன் தூங்க வேண்டும்? ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் அவன். அவர்கள் தலையிலிருந்த கிரீடத்தை எடுத்தான். தன் அண்ணன்களின் தலையில் அவற்றை அணிவித்தான். தன் தலையிலும் கிரீடத்தை அணிந்து கொண்டான். என்ன நடக்கிறது என்பதை விழித்திருந்து பார்த்தான். சிறிது நேரத்தில் அரக்கன் உள்ளே நுழைந்தான். கிரீடம் அணிந்திராத சிறுவர்களை ஒவ்வொருவராக தூக்கிச் சென்றான். கொதிக்கும் குழம்பில் அவர்களை போட்டான். நடந்ததை பார்த்த குள்ளன் திகைத்தான். தன் அண்ணன்களை மெதுவாக எழுப்பிய அவன், அரக்கனின் வீட்டில் சிக்கிக் கொண்டோம். உடனே தப்பிச் செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் நம்மை கொன்று விடுவார்கள் என்றான். இதை கேட்டு எல்லோரும் பயந்தனர். அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். சமைத்த கரியை அரக்கனும் கிழவியும் சுவைத்துச் சாப்பிட்டார்கள். பிறகு இருவரும் குரட்டை விட்டு தூங்கத் தொடங்கினார்கள். பொழுது விடிந்தது. அரக்கனை எழுப்பினாள் கிழவி. என் பேரன்களை அழைத்து வா, அவர்களும் மகிழ்ச்சியாகச் சாப்பிடட்டும் என்றாள். அறைக்குள் நுழைந்த அவன், அம்மா, இங்கு யாருமே இல்லையே என்று அலறினான். அங்கு வந்த அவளுக்கு உண்மை புரிந்தது. ஐயோ, அந்தச் சிறுவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். நம் குழந்தைகளைக் கொன்று நாமே தின்று இருக்கிறோம் என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அழுதாள். கொதிக்கும் குழும்பில் என் குழந்தைகளையா போட்டேன்? அவர்களையா சாப்பிட்டேன்? என்ன கொடுமை இது? இனி நான் என்ன செய்வேன் என்று சுவரில் மோதிக்கொண்டு அழுதான் அவன்.
இருவரும் நீண்ட நேரம் அழுதார்கள். ஒருவாறு மனம் தேறிய அரக்கன், என் குழந்தைகளை கொன்றவர்கள் அந்தச் சிறுவர்கள் தான். என்னிடம் இருந்து அவர்கள் தப்ப முடியாது. எங்கு இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடிப்பேன். கொன்று தின்று பழி தீர்ப்பேன் என்று கோபத்தில் பற்களை நரநரவென்று கடித்தான். என் மந்திரச் செருப்பை கொண்டு வா என்று கத்தினான் அவன். கிழவியும் செருப்பை கொண்டு வந்தாள். அதை போட்டுக்கொண்டு புறப்பட்டான் அவன். அரக்கன் தேடி வருவான். நம்மை பிடித்தால் கொன்று விடுவான். வேகமாக ஓடுவோம் என்றான் குள்ளன். எல்லோரும் நீண்ட தூரம் வந்தனர். என்னால் ஒரு அடிகூட எடுத்து வைக்க முடியவில்லை என்றான் மூத்தவன். அரக்கன் இனி நம்மை துரத்த முடியாது. எதற்கும் பாதுகாப்பாக இங்கிருக்கும் குகைக்குள் பதுங்கிக் கொள்வோம். யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்றான் குள்ளன். எல்லோரும் பதுங்கிக் கொண்டனர். அரக்கனின் காலடி ஓசை அவர்களுக்கு கேட்டது. எல்லோரும் நடுங்கினார்கள். அங்கு வந்த அரக்கன் எல்லா திசைகளிலும் பார்த்தான். அவர்கள் பதுங்கி இருப்பது அவன் கண்களுக்கு தெரியவில்லை. ஏ மந்திரச் செருப்பே, இங்குதான் அவர்கள் இருப்பார்கள் என்று என்னை அழைத்து வந்தாயே. இங்கு அவர்களை காணோமே. நீயும் என்னை ஏமாற்றுகிறாயா என்று சொல்லிவிட்டு அங்கேயே படுத்தான். களைப்படைந்த அவன் குரட்டை விட்டு தூங்கத் தொடங்கினான். இதை பார்த்த குள்ளன், அரக்கன் தூங்குகிறான். அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டான். நீங்கள் சத்தம் போடாமல் இங்கேயே இருங்கள். மனதிரச் செருப்பை அணிந்து நான் அரக்கன் வீட்டிற்குச் செல்கிறேன். அங்கிருந்து ஏராளமான பொருள் கொண்டு வருகிறேன். பிறகு நாம் அனைவரும் நம் வீட்டிற்குச் செல்வோம் என்றான். எல்லோரும், எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு, நீ என்ன நினைக்கிறாயோ அப்படியே செய் என்றார்கள். வெளியே வந்தான் குள்ளன். அரக்கனின் காலில் இருந்த செருப்பை கழற்றினான். அவற்றை தன் காலில் அணிந்து கொண்டான். ஏ மந்திரச் செருப்பே, நான் அரக்கனின் வீட்டை அடைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு நடந்தான். மந்திரச் செருப்பு அவனை அரக்கனின் வீட்டின் முன் நிறுத்தியது. பாட்டி, கதவை திற, உன் மகனுக்கு ஆபத்து என்று கத்தினான் அவன். கதவை திறந்த கிழவி, என் மகனுக்கு என்ன என்று கேட்டாள். உன் மகன் கொடிய திருடர்களிடம் சிக்கிக் கொண்டான். அவர்கள் அவனை கட்டி வைத்து துன்புறுத்துகிறார்கள். நிறைய பொருள் கொடுத்தால் உன் மகன் உயிர் பிழைப்பான். இல்லையேல் அவர்கள் அவனை கொன்று விடுவார்கள். மந்திரச் செருப்பை அடையாளத்திற்கு என்னிடம் தந்தான். இதை காட்டினால் என் தாய் நிறைய பொருள் தருவார். வாங்கிக் கொண்டு ஓடி வா. அப்பொழுது தான் நான் உயிர் பிழைப்பேன் என்று என்னை அனுப்பினார் என்று பரபரப்புடன் சொன்னான் அவன். ஐயோ மகனே, உனக்கு ஆபத்தா? உன்னை விட எனக்கு பொருளா பெரிது என்று அலறினாள் அவள். பெரிய சாக்கு பையில் பொற்காசுகளை நிரப்பி அவனிடம் தந்தாள். அந்த பையை வாங்கிய அவன், இனி கவலைப்பட வேண்டாம். உங்கள் மகன் கண்டிப்பாக வந்து சேருவார் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். மந்திரச் செருப்பின் உதவியால் அண்ணன்கள் இருந்த இடத்தை அடைந்தான் அவன். அரக்கன் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டு இருந்தான். இனி இந்த அரக்கனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. மந்திரச் செருப்பை இழந்து விட்டான். அவன் தேடி வைத்த செல்வத்தையும் கொண்டு வந்து விட்டேன். எல்லோரும் என்னை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்றான் குள்ளன். அண்ணன்கள் எல்லோரும் குள்ளனை நன்றாக பிடித்துக் கொண்டார்கள். மந்திரச் செருப்பே, நாங்கள் எங்கள் வீட்டை அடைய வேண்டும் என்றான் அவன். சிறிது நேரத்தில் எல்லோரும் வீட்டை அடைந்தார்கள். அவர்கள் தந்தையும் தாயும், மகன்களே, காட்டில் என்ன பாடுபடுகிறீர்களோ? வறுமையினால் தான் இந்த கொடுமையைச் செய்து விட்டோம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கதவு தட்டும் ஓசை கேட்டு அவர்கள் கதவை திறந்தார்கள். 7 மகன்களும் நிற்பதைக் கண்டு அவர்களை கட்டித் தழுவிக் கொண்டார்கள். அம்மா, இனி நமக்கு வறுமையே இல்லை. பல தலைமுறைக்கு தேவையான பொற்காசுகளுடன் வந்து இருக்கிறோம் என்றான் குள்ளன். சாக்கை பிரித்தான் விறகு வெட்டி. அதற்குள் ஏராளமான பொற்காசுகள் மின்னின. எதிர்பாராமல் கிடைத்த இந்த நல்வாழ்வை எண்ணி எல்லோரும் மகிழ்ந்தார்கள். தூக்கம் கலைந்து எழுந்தான் அரக்கன். தன் காலில் மந்திரச் செருப்பு இல்லாததைக் கண்டு திடுக்கிட்டான். எப்படியோ துன்பப்பட்டு தன் வீட்டை அடைந்தான் அவன். வாசலிலேயே காத்திருந்த அவன் தாய், மகனே, உன்னை விட்டு விட்டார்களா? நாம் சேர்த்து வைத்த பொற்காசுகளை அப்படியே கொடுத்து அனுப்பினேன் என்றாள். என்னம்மா சொல்கிறாய்? நாம் சேர்த்து வைத்த பொற்காசுகள் போய்விட்டனவா? என்ன நடந்தது என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் அவன். நடந்ததை எல்லாம் சொன்னாள் அவள். அம்மா, அந்தச் சிறுவர்கள் நம்மை நன்றாக ஏமாற்றி விட்டார்கள். நாமே நம் அருமை குழந்தைகளை கொன்று விட்டோம். என் மந்திரச் செருப்பை இழந்து விட்டேன். சேர்த்து வைத்த பொற்காசுகளும் போய்விட்டன. என்ன செய்வது என்று அழுது கொண்டே கேட்டான் அவன். மகனே, ஒரே ஒரு நாள் அவர்கள் இங்கே இருந்தார்கள். நமக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டு விட்டது. இனி அவர்கள் வழிக்கே போகாமல் இருப்பது நமக்கு நல்லது என்று அறிவுரை சொன்னாள் அவள். நீ சொன்னபடியே நடக்கிறேன் என்றான் அவன். பிறகென்ன, விறகு வெட்டி தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான்.